friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பட்டர் முறுக்கு நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சமா நான் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அந்த தோலெல்லாம் நீக்கி நல்லா க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அது கொரன்னு அரைஞ்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஸ்மூதியாக இருக்கணும். அது கொஞ்சம் கூட கொரன்ட்டு நரன்ட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு கப் அரிசி மாவு, அந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் லைட்டாக காரத்துக்காக மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த வேர்க்கடலையோட மிக்சர் வந்து ஜூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் மாதிரி அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெளியில் வச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும். அப்புறமா ஆட் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க, கரைஞ்சிரும். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே போதும். நல்லா சாஃப்டாக வரும் நம்மளோட பட்டர் முறுக்கு. க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அது கடித்து சாப்பிடும்போது அப்படியே வெண்ணெய் மாதிரி கரைஞ்சிரும் அந்த முறுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை சலித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வருது மாவு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கை விட்டிங்கன்னா அப்படியே உள்ளே சர்ன்னு உள்ளே போகணும். இந்த மாதிரி பதத்தில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் உள்ளே போதா, இது மாதிரி போகணும். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா உருட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு சைடில் நம்ம ஆயில் ஊற்றி நம்ம அதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் அதுக்கப்புறம் நெய்யும் அதில் விட்டுருக்கேன். ரெண்டுமே விட்டு நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு போடுவோம் இல்லையா, அந்த முறுக்கு சுடுவோமே, அதை வச்சுருப்பீங்களா, அதில் வந்து ஆயில் நல்லா தடவிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மாவு வந்து அதுக்குள்ளே ஒட்டாமல் அழகாக ஸ்மூத்தாக வரும் முறுக்கு. இந்த மாதிரி எல்லா சைடும் அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் மாவு போட்டு உருட்டி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது சொல்லிவிட்டு. அழகாக இந்த மாதிரி வருதான்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்துக்கோங்க அந்த கிண்ணத்துலேயே. அவ்வளோதான், நல்லா வருது. இப்போ நம்ம வந்து முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி போட்டு முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டு பாருங்கள், அது ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சான்னு தெரியறதுக்காக. அது அப்படியே வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கீழேருந்து அப்படியே மேலே வரும் அந்த மாவு. ஸோ ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. ரொம்ப பெருசாக வந்துடுச்சுன்னா கூட ப்ராப்ளம் இல்லை, நம்ம உடச்சிக்கலாம். கொஞ்சம் பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம், காராஸ் மாதிரி. ஏன்னா அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். லைட்டாக நீங்கள் தட்டினீங்கனாலே அது உடஞ்சிரும். கிறிஸ்பியாகவும் இருக்கும், சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். செம்மையாக இருக்கும் இந்த முறுக்கு. தீபாவளி இல்லையா, வெடி பயங்கரமாக வெடிக்கிறாங்க ஒரு சைடில். நாம் இங்கே முறுக்கு போட்டுட்ருக்கோம். நம்மளோட தீபாவளியை இன்னும் ஸ்பெஷலாக்கிறதுக்கு நம்மளோட பட்டர் முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு.
அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தீபாவளியில் நம்ம பட்டர் முறுக்கு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நம்ம அசத்துறோம். ஓகேங்களா? செம்மையாக இருக்குது இந்த ஸ்நாக்கு. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. டிவிக்காண்டி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே காலி ஆகிட்டே இருக்கும். எப்படிடா காலியாச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு இருக்கும் முறுக்கு. செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அந்த பபுள்ஸ் வந்து நல்லா அடங்கிடுச்சு அப்படின்னா வந்து அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து இப்போ அந்த முறுக்கை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் முறுக்கு ரெடி. இதே மாதிரி இன்னொரு டர்ன் நம்ம போட்டு நான் எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துருங்க மாவு போட்டு. இதில் கொஞ்சமாக கடலை மாவு கூட போட்டு நீங்கள் செய்யலாம். கடலை மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் வரும். நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கலரில் வந்திருக்கு. அப்படியும் நீங்கள் போட்டு செய்யலாம். கொஞ்சமாக கடலை மாவு போட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளியை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்குங்க இந்த முறுக்கோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.